சகோதரி. வணக்கம். அம்மா. வணக்கம். நீங்க மலேசியால இருந்து வந்திருக்கீங்க. அதெல்லாம் பாக்குறப்ப தமிழ்நாட்டுல வந்து புரட்சி ஏற்கனவே வந்துருச்சு. மத்தியில சீமான் அவர் வரணும், அவருக்கு வாய்ப்பு இருக்கு. நான் நிறைய பேட்டி எடுத்தப்ப அதை வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாம நீங்க இப்ப மலேசியால இருந்து வந்திருக்கீங்க, நிறைய அதே போல வேற வேற நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. நீங்க இப்ப மலேசியால இருந்து வந்தீங்கல்ல, உங்களுடைய நோக்கம் எண்ணங்கள் எப்படி இருக்கு? அத கொஞ்சம் மக்கள் பார்வைக்கு சொல்லுங்க. முதல்ல வந்துட்டு காரைக்குடியில அண்ணன் தேய்க்கணும், தமிழ் வெல்லணும், ஒரு மாற்றம் வரணும் தமிழ்நாட்டுக்கு. ஸோ நான் அங்கிருந்து இங்க இவ்வளவு நாள் இந்த டிராவல் பண்ணும் போது நிறைய பேர்கிட்ட நான் கேட்கும் போது மாற்றம் வரணும்னு நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் தாவிக்காவும் போட்டாங்க, சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னவங்களுக்கு நான் சொன்னேன், ஏன் இவருக்கு போடல? நான் கொஞ்சம் எடுத்து அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். மாற்றம் நினைக்கிறதுனா தாவிக்கா வந்து காசு கொடுக்கணும்னு நினைக்குது, அண்ணன் வந்து காசு கொடுக்காமலே மக்களோட கஷ்டத்துக்கு போய் நிக்கிறாரு, மக்களோட போராட்டத்துல நிக்கிறாரு, எல்லா போராட்டத்துக்கும் அண்ணன் தான் நிக்கிறாரு. சோ காசும் கொடுக்கல, ஏன் நீங்களாம் வந்து நான் தமிழர் சீமானன் சூஸ் பண்ண மாட்டீங்க? கடையில கூட, சாப்பாடு கடையில கூட ஏடிஎம்கேவோட சப்போர்ட்டரை பார்த்தோம். இப்போ அவரு எதுக்காக சீமானன் ஜெயிக்க மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வி என்ன மேல வச்சாரு. இப்ப நான் சொன்னேன், அண்ணன் ஜெயிக்க மாட்டாருன்னா காசு கொடுக்கறது இல்ல. அப்புறம் எல்லாரும் சொல்றதுதான் அண்ணன் வந்து அண்ணன் மேல இருக்குது என்ன நிதி வருது அது வருது. நான் அவருக்கு எந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சத நான் பதில் சொல்லும் போது அவருக்கு அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் தமிழரை மாத்த முடியாது, நீங்க அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னோட விருப்பம் காரைக்குடியில சட்டமன்றத்துல அண்ணன் தேய்க்கணும், அதுக்கு போகணும். அவர் ஒரு எதிர்கட்சியாவாச்சும் நின்று கேள்வி கேட்கணும் இந்த ஆளும் கட்சிய. அவரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னே வந்து இவ்வளவு கேள்வி கேட்கிறாரு, எல்லாருக்கும் அவர் மேல ஒரு பயம் இருக்கு, உலகமே பாக்குறோம் நாங்க. சோ அவரு சட்டமன்றத்துக்குள்ள போனா இன்னும் எப்படி இருக்கும், வேற லெவலா இருக்கும். சோ இததான் நாங்க எதிர்பார்க்கிறோம். இதே வந்து நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நீங்க பேசுறப்ப தாவேகா அப்படின்னு சொன்னாங்க, அவங்களுக்கு நீங்க சொல்லியிருக்கீங்கல்ல. ஆமா. ஆனா நீங்க வந்து மலேசியால இருந்து இந்த அரசியலுக்கும் அங்க உள்ள அரசியலுக்கும் சம்பந்தமே இல்ல. ஆமா. ஆனா அதை நீங்க பின்பற்றி நீங்க வந்து பேசுறீங்க. ஆனா இங்க உள்ளவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தெரியாம அவங்க போய்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? மாற்றம் விரும்பும் நினைக்கிறவங்க மக்களுக்கு மாற்றம் இல்ல, நம்மளோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்ப வந்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ரோடு சரியில்லை, தண்ணி சரியா வரல, குப்பை நாலா பக்கமும் குப்பை, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல. இதெல்லாம் மாறணும்னா இவ்வளவு நாள் 60 வருஷம் ஆட்சி பண்ணவங்க செய்யல. சோ இதுக்கு முன்ன ஆண்டவங்க ரெண்டு கட்சியுமே 60 வருஷம் 20 வருஷம் ஆண்டவங்க எதுவுமே செய்யாத போது அங்கே ஒரு கேள்வி வந்துருச்சு, ஏன் நம்ம மாற்றமா வேற கட்சிக்கு போடக்கூடாதுன்றது. அப்ப ஒண்ணு தாவிகா சூஸ் பண்றவங்க அவங்க வந்து ஒரு நடிகர் இதுல வந்து சூஸ் பண்றாங்க. இதுல உண்மையாய் மாற்றம் அப்படின்னு நினைக்கும் போது அண்ணன் தான் எல்லாத்தோட போராட்டம், எல்லா ப்ராப்ளமுக்கும் அவர் தான் போய் நிக்கிறாரு. ஒரு போராட்டம் எடுத்து ஒரு சட்ட ரீதியா எதுவுமே சந்திச்சு அவர் 200 மேல ஒரு கேஸ் இருக்கு, வழக்கு இருக்கு. சோ இதெல்லாம் சந்திச்சு ஒரு மனுஷன் அப்பயும் வந்து நிக்கிறாருன்னா அது இந்த ஈழ அழிவுக்கு அப்புறம் இத்தனை வருஷமா வந்து தலைவன் பேரை சொல்லி புலிக்கொடிய வந்து வச்சு இவ்வளவு தூரம் வந்து இருக்காருன்னா அது சீமானனால மட்டும்தான் சாதிக்கப்பட்டுச்சு, வேற யாரும் இல்ல. இப்ப நீங்க வந்து அங்கதான் பிறந்து வளர்ந்துருக்கீங்க. வளர்ந்தது அம்மா எல்லாருமே அங்கதான். அவங்களுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு சொந்தம் வந்து நம்மளுக்கு தமிழ்நாடு. என் பாட்டி வந்து தஞ்சாவூர். வீட்டுக்காரர் வந்து அவங்க வந்து பாண்டிச்சேரி. தஞ்சாவூர் பாண்டிச்சேரி வேற எங்கம்மா? அந்த ஏரியா தான், இந்த ஏரியா தான். இப்ப அங்க உள்ள அரசியல் உங்களுக்கு சம்பந்தமே இல்ல, ஓட்டம் இல்ல. ஆனாலும் நீங்க வந்து இந்த அரசியல் வந்து உள் நோக்கி இருக்கீங்க. ஆமா. ஏன்னா அதுக்கு ஏன் கேட்க போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கேட்க போறீங்களா? கேக்குதா? எஸ், எனக்கு புரியுது நீங்க என்ன சொல்ல வரீங்க. ஓகே, என்னன்னா நம்ம 3 எண்ணம் இருக்கும் மலேசியால. சோ எங்களுக்கு இப்ப ஈழமே வச்சுக்குவோம், ஒரு எக்ஸாம்பிள் ஈழம் வச்சுக்குவோம். ஈழம் வந்து தமிழர்கள்னு அழிக்கும் போது யாரும் நம்மளுக்கு குரல் கொடுக்கல. ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பவர் உள்ளவங்க யாரும் நம்மள வந்து நம்மளுக்கு உதவி பண்ணல, அவங்களுக்கு உதவி பண்ணல, அவங்களுக்கு கேள்வி கேட்கல. உலகம் ஃபுல்லா தமிழர்கள் இருந்தும் அதை ஒண்ணு நிறுத்த முடியல, அவங்களை காப்பாற்ற முடியல. சோ நாலு பின்ன அது எங்களுக்கு நடக்காத என்ன நிச்சயம். சோ அது எங்களுக்கு நடக்கிறதுக்கு முன்னே எங்களுக்கு தமிழர்களுக்குன்னு ஒரு தலைவர் இருக்கணும். நான் நம்புறேன், அண்ணன் சீமான் ஆட்சிக்கு வந்தாருன்னா உலகத்துல எந்த தமிழும் அடிக்க முடியாது, அழிக்க முடியாது. இது என்னோட நம்பிக்கை.
சோ இந்த ஒரு 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 என்ன சொல்லுவோம், ஒரு பவரான ஒரு பாலிடிக்ஸ், நம்மளுக்கு தமிழ் பாலிடிக்ஸ்னு ஒரு இருக்கணும், ஒரு லீடர் இருக்கணும். சோ உலகம் பவர்ஃபுல்லா இருக்கு. பவர்ஃபுல்லா இருக்கும். அப்ப எந்த உலகத்துல எதா இருந்தாலும் தட்டி கேட்பாரு. ஏன்னா இப்ப தமிழ்நாட்டுல நம்மளுக்கு அந்த குரல், ஏன்னா நம்மளுக்கு தமிழுக்குன்னு தமிழ் நிலம் இல்ல. தலைவர் பிரபாகரன் இருந்த வரைக்கும் இருந்தாங்க. ஆனா இப்போ நம்ம தமிழ்நாட்டுல நம்மளுக்கு பவர் இருந்தாதான் நம்மளுக்கு எந்த நாட்டுல தமிழகம் அடிக்கப்பட்டாலும் அந்த ஒரு குரல் வரும். நம்மளுக்கு இவ்வளவு நாள் வரல. எஸ் கரெக்ட். அது நம்மளுக்கு வந்து அது சீமானண்ணன் மூலியமா வரும்னு நான் 100% நம்புறேன். சோ இது எங்களுக்கும் எங்களோட பாலிடிக்ஸ் களத்துக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னா, இப்ப லட்சியம் வந்து தமிழருக்கு ஒரு கோயில் அடிக்கிறாங்க, ஆளுங்களை அடிச்சு இது பண்றாங்க சொன்னாலும், ஒரு ஒரு குடியுரிமை ஏதாச்சும் ஒரு சீரியஸான ஒரு கேட்டகரி வரும்போது, நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்கும்போது நம்ம கவர்மெண்ட் வந்து ஒரு ஒரு நம்ம கிட்ட ஒரு இதா போவாங்க. சோ இவங்க இருக்காங்க கேள்வி கேட்பாங்க, இவங்க நம்ம கூட நல்ல ஒரு இதுல இருக்காங்க, இப்போ தமிழர்களுக்கு அடிச்சா கேள்வி ஒரு ஆள் இருக்கு. சோ அந்த மாதிரி அந்த ஒரு கான்செப்ட் நான் நம்புறேன். சீமான நம்புறேன். தமிழ்நாட்டுல ஆங்கிலம் கலந்து கலந்து பேசுவாங்க. எஸ் எஸ் பேசுவாங்க. ஆனா நீங்க வந்து மலேசியால வந்துட்டு இவ்வளவு தெளிவா அழகா பேசுறீங்களே, இதுக்கு காரணம் என்ன சீமான்? எனக்கு ஏன்னா நீங்க வந்து அங்க பேசுறப்ப அந்த மலாய் மொழி சேர்ந்து வரும்னு நினைச்சேன், இங்கிலீஷ் சேர்ந்து வரும்னு நினைச்சேன். தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எழுத தெரியாது, ஆனா பேசுறது வருது. பேசுறது எல்லாத்தையுமே எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பார்த்து பார்த்து பேசுனேன். ஆங்கில கலக்கல இடையில நான் தமிழ் கல்வி கூட நான் தமிழ் கல்வி படிக்கல. அம்மாட்ட கேளுங்க. இவங்க வந்து தமிழ் படிக்கல. சீமான தம்பி கூட வந்ததுல இருந்து இவங்க நல்ல தமிழ் பேச கத்துக்கிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும் சமயத்துல அவங்க பேசும்போது. இல்ல உண்மையிலே இப்ப நான் அதுதான் இந்த இது எனக்கே ஆச்சரியமா போட்டு தான் கேட்கிறேன். ஏன்னா இவங்க பிறந்து வளர்ந்தது, நீங்க தான் அங்க பிறந்து வளர்ந்துருக்கீங்க, இவங்களும் பிறந்து வளர்ந்துருக்கப்ப அவங்களுடைய அந்த அவங்க கூட பழகி பழகி அதுதான் வந்திருக்கும். ஆனா இவ்வளவு தமிழ் வந்து பேசுறாங்கன்னா உண்மையிலே இங்க இருக்கிறவங்க இடையில கண்டிப்பா ஆங்கிலம் கலந்துருக்கும். இவங்க ஆங்கிலமே கலக்காம இருந்துச்சு. நான் கவனிக்கலையே என்னமோ தெரியல, ஆனா நான் கவனிச்ச வரைக்கும் அவங்க பேசுறப்ப ஆங்கிலமே கலந்து. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தமிழ் உள்வாங்கியிருக்காங்க. தமிழ் பேசுவாங்கன்னு நான் நினைக்கல. சரியா ஏதோ கலந்து பேசுவாங்கன்னு நினைச்சேன். நீங்க அந்த தமிழ் பேசுனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இப்ப அங்க வந்து நம்ம தமிழர்கள் இருப்பாங்க பாத்தீங்களா, தமிழர்கள் தான் நான் சொல்றேன். சொல்லுவாங்க இங்க நிறைய பேர் பிரிச்சு சொல்லுவாங்க, சிங்கப்பூர் தமிழர், மலேசியா தமிழர், ஈழ தமிழர். நம்ம வந்து தமிழர் தான் சொல்லிருக்கோம். இவங்களுக்குள்ள என்ன ஒரு நிலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது இங்க உள்ள அரசியல் சீமானண்ணனை பத்தி உங்களுக்கு பேசப்பட்டிருக்குமா? நீங்க பேசிருக்கீங்களா? வலுவா இருக்காங்க. அது ஒரு கூட்டமே இருக்கு. சீமானண்ணனை பிடிக்கிற கூட்டம், சீமானண்ணனை பிடிக்காத கூட்டம். சீமானை பிடிக்கிற கூட்டம் நான் இந்த மாதிரி தீவிரமான ஆளுங்க இருக்காங்க. அண்ணன் வரணும், ஆட்சி பண்ண இருக்காங்க. ஆனா வர முடியல, சில காரணம் அவங்களும் வர முடியல. என்னால வர முடிஞ்சிச்சு. நான் வந்து 3-4 வருஷத்துக்குமே பிளான் பண்ணது இந்த தாட்டி வரணும் அப்படின்னு, அண்ணன் இந்த தாட்டி இது பண்ண சப்போர்ட் பண்ண வரணும் அப்படின்னு. சிங்கப்பூர்ல இருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து 7ஆம் தேதி வர மாதிரி இருந்துச்சு. ஓகே, அது முன்னாடியே போட்டாங்க, டேட் மாத்திட்டாங்க. அவங்க வந்து தேதி மாத்தினோம்னா அவங்க வந்து பாத்துட்டு போனாங்க. அவங்களே நான் பேட்டி எடுத்திருந்தேன். அவங்களும் தமிழ் பயங்கரமா பேசுறாங்க. மலேசியாவும் தமிழ் நல்லா தமிழ் பேசுவோம். எனக்கு தெரியல ஏன் இங்க யாரும் சரியா தமிழ் பேச மாட்டாங்க, எல்லாம் இங்கிலீஷ்ல தான் பேசுறாங்க. எனக்கே தெரியல. நாங்க வந்து மல்லே கலப்போம், நாங்க வந்து மலேசியன் வந்து மல்லே கலந்துக்குவோம், சிங்கப்பூரியன் வந்து இங்கிலீஷ் கலந்துக்குவாங்க. நான் வந்து பேசி இந்த சினிமா இதுல அண்ணன் பேசி பேசி அவரு கேட்டு கேட்டு எனக்கு தமிழ் வந்துருச்சு. தெரியும், தமிழ் படிக்க தெரியாது, தமிழ் எழுத தெரியாது. அது பேசலையாவது வந்து நிறைய பேர் கேட்டுருவாங்க. எந்த ஒரு தடங்களும் இல்லாம வருது. ஆமா, அதுவும் சிறப்பாச்சு. அடுத்தவங்க பாக்குறது என்னடாது அங்க எங்கேயோ இது தமிழ் பேசுறாங்க, நம்ம இருக்க இங்க வந்து கொஞ்சம் கூச்சப்படணும், வெட்டப்படணும். அண்ணன் சொல்ற மாதிரி தாய்மொழி மறந்தவன்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப வெட்டப்படுற மாதிரி நீங்க பேசிருக்கீங்க. உண்மையிலே உங்களுடைய அந்த தமிழ் பற்றுக்கு ரொம்ப நான் தலை வணங்குறேன். இன்னும் வந்து அங்க உள்ள அரசியலுக்கும் இங்க உள்ள அரசியலுக்கும், அதாவது தற்சார்பு பொருளாதாரம் இந்தியால இருந்து எல்லாமே ஃபுட் வந்து அரிசி வருது, வெங்காயம் தக்காளி வருதா, வெங்காயம் பூண்டு வருது, காஞ்ச மிளகாய், அப்புறம் ஸ்பைசஸ் வருது, நிறைய வருது. அது எனக்கு ரேட்டு தெரியல, ரேட்டு நம்ம இங்க சமைச்சது இல்லல. சோ அங்க வந்து அதுல இல்ல ரேட் இங்குள்ள ரேட்டு தெரியல. அங்குள்ள ரேட் வந்து நம்மளுக்கு எஃபோர்டபிள், அங்க நம்ம பாய்க்கிற அளவுக்கு இருக்கு. நிறைய இங்க இருந்து வருது. ஆனா
வருது வருது வருது. அதான் தற்சார்பு வந்து முக்கியம். எல்லா நாடுமே தற்சார்பு. அம்மா சொல்லிட்டே இருப்பேன், சீமான சொல்லுவார் தற்சார்பு. இப்ப இந்த ஈரான் வார்ல வந்து சண்டையில வந்துட்டு தற்சார்பு தான் எல்லாருக்குமே முடியும். நான் அம்மாட்ட அடிக்கடி சொல்லுவேன். இப்ப அப்ப எல்லா நாடும் வந்து இப்ப பிரச்சனை வந்து ஃபுட் தான் இல்ல எங்க பார்த்தாலும். இப்ப இந்த வந்துட்ட பிறகு எல்லா கப்பையும் ஷிப்பும் நின்றுச்சு. சோ வந்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இல்ல. சோ இது இல்லனால எல்லாரும் வந்து இதே தற்சார்பு நமக்குள்ள இருந்துச்சுன்னா எல்லா நாடுமே பொழைச்சுக்கும். இந்த எந்த நாடு இது இல்லையோ அந்த நாடு கஷ்டப்படும். இங்கேயே வந்து கேஸ் தட்டுப்பாடு ஆனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே எரிவாயு அந்த சிலிண்டர்லாம் ரேட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாமே ஏறிடுச்சு ரேட்டு. 12 ரூபாய் டீ விற்கிறது 15 ரூபாய் ஆயிடுச்சு. மக்கள் போய் குடிக்கிறப்ப எது கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது. ஆனா உங்களுக்கு சீக்கிரமா ஏறி இருக்கு. அதோட கூட உடனே வந்து அதோட 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 இது தெரிஞ்சிச்சு, தாக்கம் தெரிஞ்சிச்சு. ஆனா அங்க வந்துட்டு ஸ்லோ, ரொம்ப ஸ்லோ. ஏன்னா நம்மளுக்கு பெட்ரோல் இருக்காங்க, பெட்ரோலியம் இருக்கனால நம்மளுக்கு ரொம்ப ஸ்லோ. ஏன்னா இன்னும் இந்த அளவுக்கு கரப்ஷன் இல்லைல்ல. இந்த அளவுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து கவர்மெண்ட் கிட்ட இல்லாததுனால எல்லாம் பிரைவேடைசேஷன். சோ அங்க வந்து கவர்மெண்ட் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கரப்ஷன் குறைவுனால கவர்மெண்ட் கண்ட்ரோல் வச்சிருக்கு. எல்லாமே பைனான்சியலி கொஞ்சம் ஓகேவா இருக்கும். சிங்கப்பூர் ஸ்டடியா இருக்கு. ஆனா மலேசியால இருக்கீங்க, அங்க வந்து தமிழ் பள்ளிகள் இருக்கு, வலுவா இருக்கு, வலுவா இருக்கு. இப்ப தமிழ் பள்ளிகள் இருக்கு. இப்ப இனிமே படிக்கணும்னு உங்களுக்கு என்ன வருங்களா? நான் தமிழ் படிக்கணும் மட்டும் தான் ஆசை இருக்கு. தமிழ் படிக்கணும்னு அதான் இனிமே படிக்கணும்னு ஆசை இருக்கு இருக்கு. அந்த பேச்சு இது பண்றப்ப என்னடா அந்த எழுத்துலாம் நம்ம பண்ணணும், அது ஆசை இருக்கு, அது ஆசை இருக்கு. நிறைய வரலாறு புக் எல்லாம் படிக்கணும்னு ஆசை இருக்கு. இதெல்லாம் அண்ணன் சொல்லுவாரு, அண்ணன் சொல்லிக்கிட்டே இருப்பேன், இந்த புக் படி அந்த புக் படி. ஆனா தமிழ் படிக்க தெரியாது. அதுதான் அந்த பற்று வந்துச்சுனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒன்னொன்னா வந்துடும். படிப்படியா இது நம்ம செய்யணும், அது செய்யணும், அது செய்யணும் அப்படின்ட்டே வந்துடும். உங்களுடைய அந்த தோழிகள் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, தமிழ் சார்ந்து இருப்பாங்க. ஆமா, குறவுதான். தமிழ் சார்ந்து இருக்கிறவங்க குறவுதான். சரி, மலாய் சார்ந்து கூட இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களும் உங்க கூட தமிழ் பேசுவாங்க இல்ல? அது வந்து அந்த கல்ச்சர் வந்து அந்த மாதிரி ஒரு இது வந்து அது நார்மலா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் தெரியும், நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சீனம் தெரியும், கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு மலாய் நல்லா பேசுவோம். நம்ம படிச்சது எல்லாமே கடைசி வரைக்கும் முடிச்சது வரைக்கும் மலாய் எல்லாம் மலைய லாங்குவேஜ்ல படிச்சோம். நம்ம இங்கிலீஷ் கூட படிக்கல. சோ அவங்க நம்ம பேசுறதுல அவங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளோட என்ன சொல்லுவாங்க, என்னது நேபர்ஸ். சோ அதெல்லாம் அந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கல, ஓரளவு அவங்களுக்கு தெரியும். அது வந்து எப்படி சொல்றா, இந்த கல்ச்சர் வந்து ஒரு யூனிக்கான கல்ச்சர். எல்லா நாட்டிலயும் கிடைக்காது. சிங்கப்பூர்ல கூட கிடைக்காது. ஏன்னா சிங்கப்பூர்ல எல்லாமே இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. நம்ம மலேசியால நீங்க பாத்தீங்கன்னா தமிழவங்க தமிழ் பேசுவாங்க, சின்னவங்க சீன பேசுவாங்க, மலாய்க்காரங்க மலாய் இதா இருப்பாங்க. அந்த ஒரு இது இருக்கும். இப்ப அந்த தமிழவங்க கலந்து இருக்கும். அதனால அது ஒரு வித்தியாசமான ஒரு கல்ச்சர். அது நம்மளுக்கும் ஒத்து போயிடும். அங்க உள்ள தமிழர்கள் எல்லாம் இந்த இனப்பற்று நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. எல்லா தமிழர்களும் வலுவா இருக்கு, வலுவா இருக்கு. ஆனா தமிழ் தேசியத்தை இது பண்ற அளவுக்கு இருக்கான்னு தெரியாது. ஆனா தமிழ் மேல் பற்று இருக்கு, நிறைய பற்று இருக்கு. ஏன்னா அவங்க எப்படி பார்த்தா இப்ப உள்ள ஜெனரேஷன் வந்து பிள்ளைங்களை தமிழ் படிக்க வைக்கிறாங்க. நல்லா தமிழ் பிள்ளைங்களை தமிழ் ஸ்கூல்ல போடுறாங்க. இப்ப என்னோட ஜெனரேஷன் அப்பா வந்து நான் தமிழ் படிக்கல. நாங்க 4 பேரு பொம்பளை பிள்ளைங்க, நாங்க 4 பேரும் தமிழ் ஸ்கூல் இல்ல. ஏன்னா அப்ப வந்து வீட்டுக்கிட்டே இருக்கிற ஸ்கூல்ல போட்டாங்க. சோ அண்ணன் மட்டும் தமிழ் படிச்சாரு. ஆனா இவங்க பிள்ளைங்க எல்லாமே தமிழ் ஸ்கூல்ல போட்டிருக்காங்க. அதுல ஒரு வெற்றி தானே. இப்ப அங்க வந்து பள்ளிகள்ல எப்படி அரசு இது பண்ணுவாங்க? அரசு 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 தனியாரும் இருக்கு, அரசும் இருக்கு தானேமா? அரசு இப்ப அண்ணே சொல்லுவார்ல, அரசு பள்ளிகள் நான் வந்து இப்படி செய்வேன், அங்க இப்படி இருக்கு அப்படி. அரசு கல்வி, அரசு கல்வி, அரசு சிறப்பா இருக்கும். சிறப்பா இருக்கும். ஓகே தான், முடியும். ஓகே தான், ஒரு 80% ஓகே, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. எங்களுக்கு வந்து நான் படிச்சது அரசு கல்வி தான். நாங்க 99% அரசு தான் படிப்போம், அரசு ஸ்கூல் தான் படிப்போம். மலையில இருந்து சீனவங்கல இருந்து தமிழ் எல்லாருமே அரசு பள்ளி தான் படிச்சு வந்தோம். கட்டணம் அந்த மாதிரி எதுவும் இருக்கா? நார்மலான கட்டணம் ஒரு புக்ஸுக்கு என்னத்துமா, வேற என்னமா யூனிஃபார்ம், அவ்வளவுதான். ஒரு சிம்பிளான ஒரு கட்டணம் தான். யூனிஃபார்ம்ல நம்ம வாங்கிக்கணும். ஸ்போர்ட்ஸ் எதுவும் வைக்கிறாங்கன்னா பள்ளிக்கூடத்துல கொடுப்பாங்க, அதை நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து மத்த இதுக்கு எல்லாமே அரசாங்கம் கல்விக்குன்னு சொல்லி இவ்வளவு அம்மான் கட்ட சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, கிடையாது. கல்விக்குன்னா எல்கேஜி போறப்ப 1 லட்சம் ரூபாய் கட்டணும். இல்ல அது வந்து அநியாயம். இது வந்து அக்கிரமம். 1 லட்சம் ரூபாய். அதுக்கும் வந்து போய் 2 நாள் 3 நாளைக்கு போய் அட்மிஷன் வாங்குறதுக்கு, ஃபார்ம் வாங்குறதுக்கு அலைவாங்க. இது அநியாயம், அக்கிரமம். இது உண்மையாவே அக்கிரமம். அங்க மலேசியால வந்து ஒரு 1ஆம் வகுப்புல இருந்து படிக்கிற 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிப்பாங்க. அப்ப இப்பெல்லாம் வந்து
4 வயசு பிள்ளைங்கள இருந்து கிண்டர் கார்டன் வந்து அங்கேயே இருக்கு. அங்கேயே இருக்கு. அந்த பள்ளிக்கூடத்திலேயே படிக்கலாம் கிண்டர் கார்டன். படிச்சு அதுக்கப்புறம் அவங்க 1ஆம் வகுப்பு போறதுல இருந்து 6ஆம் வகுப்பு வரைக்கும் அங்க படிப்பாங்க. சில இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு எதுவும் டொனேஷன் எதுவும் பண்றீங்களா, உதவி பண்றீங்களான்னு நம்மளே இஷ்டப்பட்டு கொடுத்தாதான். இப்ப அம்மா வந்து அங்கேதான் பிறந்து வந்தாங்களா? ஆமா, அங்கதான் பண்ணாங்க. இங்க நீங்க வந்து போயிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? இந்தியா ஒரு தடவை வந்து சுத்தி பார்த்துட்டு போயிருக்கேன். ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு போயிருக்கீங்க. ஆனா நீங்களே தமிழ் இவ்வளவு போடு அம்மா தமிழ் படிச்சவங்க. தமிழ் படிச்சவங்க அம்மா. 6ஆம் வகுப்பு வரைக்கும் தமிழ் படிச்சிருக்கோம். ஆனா நீங்களே அந்த போட்டு. ஆமா. சரி, நீங்க வந்து பொதுமக்களுக்கு உங்களுடைய கருத்து சொல்லுங்க. அதாவது இங்க இருக்கிறவங்க சில மாறுதல் இல்லாம இருக்காங்க, அதுல கொஞ்சமா மாறுதல் வரட்டுமே. சிம்பிளா அவங்கள சுத்தி பார்க்க சொல்லுங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் நான் மெயினா சொல்லுவேன். பொதுவா சொல்றது, தண்ணி சுத்தமா இருக்கா, தண்ணி பத்தல, ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கா, இல்ல. பொதுவா எல்லாருக்கும் ஓட்டு போறவங்களுக்கு தான் இந்த பதில். எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், நல்லா கேட்டுங்க மக்களே. நான் 4 நாள் தமிழ்நாட்டுல இருந்தேன். தண்ணி சரியில்லை, ட்ரைனேஜ் சிஸ்டம் இல்ல, சரியான வீடு இல்ல மக்களுக்கு. அப்புறம் சரியான ஒரு கோயில் போறோம். மலேசியா கோயிலும் உலகத்துல உள்ள எல்லா நாட்டு கோயிலும் ஊர்ல இருக்கிற கோயிலும் என்ன சுத்தம் இருக்கு? தட்டுல சாமி கும்பிடுறது காசு கொடுத்தாதான் அர்ச்சனையே நடக்குது. இதெல்லாம் மாற்றணும்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு நான் தமிழருக்கு ஓட்டு போடுங்க. நாங்க உலக தமிழர், நான் தமிழர் அண்ணன் சீமானுக்கு சப்போர்ட் பண்றோம். நீங்களும் இந்த கட்சியை நல்லபடியா ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வர வைங்க. நல்லதே நடக்கும், நல்லதே நினைப்போம். எனக்கு உண்மையிலே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. 2 பேரும் நீங்க அங்கேயே பிறந்து வளர்ந்து அங்கிருந்து இங்க வந்து இந்த அளவுக்கு தமிழ் பேசுறப்ப பெரும் மகிழ்ச்சியா இருக்கு. தமிழ் சங்கம்லாம் இருக்கு அங்க. சிங்கப்பூர், மலேசியா நல்லா தமிழ் சங்கம்லாம் நல்லா வச்சிருக்காங்க. ஆனா இங்கெல்லாம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. அங்கெல்லாம் கோயிலுக்கு போனா நல்லா கேள்வி கேட்றோம். இப்படிதான் இருக்கணும், கோயிலுக்கு போனா இந்த மாதிரிதான் முட்டிக்கிட்டு வரணும். தைப்பூசத்துல கூட சில ஒரு நானே பாத்திருக்கேன். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்ன வந்து ஒரு 10 இயர்ஸ்ல ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்ன வந்துட்டு கொஞ்சம் குடிச்சிட்டு மது குடிச்சிட்டுலாம் போனதெல்லாம் இருக்கு. சோ இந்த வர காலத்துல எல்லாம் மாத்திக்கிட்டே வராங்க. இதுல வந்து ஒரே ஒரு இது மட்டும் கேக்குறேன். தைப்பூசம் இருக்குல்ல, அப்ப நான் வீடியோல நிறைய பாத்திருக்கேன், காணொலிகள். அதுல பாத்தீங்கன்னா அங்க உள்ள மலையை எல்லாம் அழகு குத்திக்கிட்டு இது பண்றாங்க. அவங்களுக்கு அந்த முருகன் மேல ரொம்ப பக்தியா இருக்கு. நல்ல பக்தி. 48 நாள் மக்களை சொல்றேன். மலை சீன மக்களா? சீன மக்கள் அவங்க வந்து நம்ம சாமி நல்லா கும்பிடுவாங்க. அவங்க வந்து சில வகையான சீனவங்க வந்து நம்ம சாமியை கும்பிடுவாங்க. கோயில அவங்க வச்சிருக்காங்க. சில இடத்துல கோயில் நீங்க பிணைங்க மாகணும். நாங்க வந்து பிணைங்க கிட்டா கடாரம் நாங்க ஒரிஜினல். நாங்க அங்க உள்ள ஆளு நாங்க. சோ பிணைங்கள கிட்டா வேற எங்கம்மா பேரா அந்த 3 ஸ்டேட்லயும் வந்து தமிழவங்க கூட. இந்த 3 ஸ்டேட்லயும் சைனீஸ் தான் சில கோயில் வச்சிருக்காங்க. சைனீஸ் ரொம்ப வந்து நம்ம கூட நானே சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க ரொம்ப உதவி செய்வாங்க. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சீனவங்க அளவு பெரிய அது போட்டு குத்துவாங்க. ஆமா, இது குறைவு நீங்க ஒண்ணும் பாக்கல. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது தைப்பூசத்துக்கு போகும்போது அந்த அளவுலாம் அவ்வளவு நீட்டுக்கு இருக்கும். அவங்க போட்டு போவாங்க. 30-40 பேர் கிட்ட போவாங்க. அது நான் சின்ன பிள்ளையா இருக்கும் நான் இருந்த ஏரியாலே. இப்ப இன்னும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அவங்க எல்லாம் தமிழர்கள் அவங்களோட ஒற்றுமையா நல்லா இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஒற்றுமை தான். அவங்க இப்ப வெளியே போறோம் இருப்பாங்க. என்ன ஒண்ணுன்னா இப்ப எப்படின்னா எல்லாம் வரும். நான் சொல்றேன், மலேசியா சேஃபா இருக்கும். நாங்க நல்லாதான் இருக்கோம். 1008 சில குறைகளை சொல்லனாலும் ஆனா 99% நாங்க நல்லா இருக்கோம். ஏன்னா நம்மள சுத்தி இருக்கிறவங்க பக்கத்துல நம்மளுக்கு ஒரு ஆதரவா இருந்தா அதுவே போதுமானது. ஆமா நம்ம மலேசியா மக்கள் வந்து தமிழ் மக்கள் வந்து நல்லா படிச்சு நல்ல நிலைமையில நிறைய பேர் இருக்காங்க. நல்ல ஒரு நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா அவங்க இது பண்றதுக்கு இருக்காங்க. இன்னொன்னு வந்து நம்மளும் அவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. இப்ப நாங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து நம்மளுக்கு செய்வாங்கன்றது, இப்ப தமிழ்நாட்டுல மெஜாரிட்டி இந்த ஏழை மக்கள் வந்துட்டு ஒரு ஆள் நம்மளுக்கு ஒண்ணு செய்வாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கறதுனாலதான் ஓட்டை விற்கிறாங்க. இந்த ஓட்டை விற்காம இருக்கணும்னா அவங்க உழைக்கணும், அவங்க முன்னேறணும். அப்ப அவங்க முன்னேறணும், அவங்க பிள்ளைங்களோட ஃபியூச்சர் யோசிக்கணும்னா அவங்க நல்ல ஒரு ஆட்சியில நிக்கணும். இப்ப எங்களோட ஆட்சி, இப்ப இருக்கிற ஆட்சி
அன்வார் இப்ராஹிம் இருக்காரு. இவர் வந்துட்டு நாங்க பழைய ஆட்சி வந்து 30 வருஷம் ஆச்சா, 30 வருஷம் ஆட்சியை நாங்க கவுத்து போட்டோம். 3 இனமும் சேர்ந்து. அதுல மெயினா கவுத்தது இந்தியன்ஸ் தான். இந்தியன் ஓட்டு தான் கவுத்தது. எல்லாம் ஒத்துமையா நின்று அவரை கவுத்தோம். அப்ப எங்கனால முடியுது, ஏன் உங்களால முடியல? ஆட்சி 5 வருஷம் ஆட்சி தூக்கி நம்ம போட்டுட்டு போறது தானே. 5 வருஷம் ஆச்சு, அதுல ஏன் இவ்வளவு யோசிக்கிறாங்க? மாற்றத்தை விரும்புறவங்க உடனே மாற்றத்தை விரும்பலாங்க. மக்கள் யோசிச்சா ஓட்டு போடலாம். மக்கள் யோசிக்காம அந்த ஒரு 200 ரூபாய் 800 ரூபாய் என்ன காசு அது இன்னைக்கு இருக்கும். ஒரு கடைசியா ஒரு கேள்வி. அங்க வந்து நான் நிறைய காணொலிகள் பார்த்திருக்கேன். சீனரு, மலையா இவங்க எல்லாம் வந்து நல்ல தமிழ் பேசுறாங்க, பாட்டுலாம் பாடுறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க தமிழ் கத்துக்கிறாங்களா? அதாவது பள்ளிக்கு எதுவும் போறாங்களா? அந்த மாதிரி இல்ல இல்ல எனக்கு தெரிஞ்சு ஆமா சொல்லுவாங்க. நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப எல்லாம் எஸ்டேட்ல வளர்ந்துங்க. அவங்க எல்லாம் எங்க கூட எல்லாம் தமிழ் பேசுவாங்க. நல்லா எங்க கூடயே கத்துக்கிட்டாங்க. பாட்டுலாம் பாடுறாங்க, பேசுவாங்க. அதே போல பூக்கடையில பூ கட்டுறவங்க எல்லாம் வந்து தமிழ் பேசுறாரு. அவர் பார்த்தா மலாயா இல்ல அவங்க வந்து மிக்ஸ் மேரேஜா இருக்கும். எப்படின்னா அப்பா சீனா அப்புறம் அம்மா சீனா, அங்க வந்து மிக்ஸ் மேரேஜ் நிறைய இருக்கும். நம்ம இதுல வந்து சாதாரணமா பேசுவாங்களா, டேய் போடா வாடா அப்படின்றாங்க. அதே போல இந்த கடைகள்ல இருந்துங்களா ஏதோ பொருள்ல இருப்பாங்களா, அங்க போனோம்னா ஏய் மச்சி வா மச்சி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே கலாச்சிட்டு தமிழ் தான் பேசுறாங்க. சின்ன பொண்ணு அந்த பையன் அவங்களே நம்ம ஆளுங்களே இருக்காங்க. சில பேரண்ட்ஸ் வந்து இப்ப நாங்களே இருக்கும்போது, நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது எங்க நேபர்லாம் மலையெல்லாம் இருக்காங்களா, சைனீஸ் எல்லாம் பேசுவாங்க. எல்லாம் நம்மளும் ஸ்கூல் ஒன்னா படிக்கிறோம்ல, எங்களுக்கு வந்து தமிழ் உங்களுக்கு தனி ஸ்கூலு கிளாஸ் மில்லைக்கு அப்படிலாம் கிடைச்சு. எல்லாம் ஒரே ரூம் தான், ஒரே ரூமுக்குள்ள எல்லாருமே இருக்கும். தமிழ் படிப்பாங்க ஐயா. நான் வந்து மலாய் ஸ்கூல் படிச்சு வந்தேன். நான் தமிழ் ஸ்கூல் படிக்கல. அப்ப நான் சின்ன பிள்ளைல 1ஆப்பு 2ஆப்பு 3 6ஆப்பு படிக்கிற வரைக்கும் என் கூட மலாய் ஸ்டூடெண்ட் சைனீஸ் ஸ்டூடெண்ட் எல்லாருமே சேர்ந்து தான் படிச்சோம். மத கட்டம் ஒரு மொழி புரியாது, அப்புறம் முடிச்சுட்டு படிச்சுட்டு வந்துடும், அப்புறம் தெரிஞ்சுக்குவோம். உங்களை சந்திச்சு உங்களை பேட்டி எடுத்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சி. உண்மையிலே சிறப்பா ஒரு நேர்காணல் இது. இந்த அளவுக்கு வந்து தமிழ் பேசுவாங்களான்னு 2 பேரும் நான் நினைக்கல. சரி ஏதோ கலருவோம் தங்கிலீஷோட வரும் அப்படின்னு நினைச்சேன். நீங்க நல்லாவே பேசுறீங்க. அதெல்லாம் காரணம் அண்ணன் சீமான். எனக்கு எல்லா வார்த்தையும் தமிழ்ல தெரியும்னு சொல்ல முடியாது. நான் இன்னும் நிறைய கேட்டீங்கன்னா மலாயில வந்துடும். இங்க வந்து பேசுறது பாத்தீங்கன்னா நாங்க போய் நிறைய எடுத்தோம்னா பாதி இது வந்து தங்கிலீஷ் தான், இங்கிலீஷ் சேர்த்து. ஆனா இங்க அநியாயம், எல்லாத்துக்குமே இங்கிலீஷ். வாட்டர் கேனு அததான் சொல்றேன். நீங்க இவ்வளவு வந்து நான் பேசுற அந்த வார்த்தைகளை நானே வந்து வார்த்தைகள் விடுறேன். நீங்க வந்து வந்ததானே எனக்கே தெரியல, நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க கூட தெரியல. அந்த அளவுக்கு தமிழ் வந்துட்டே அப்பா அம்மா எல்லாம் வந்து தமிழ் தான் படிக்க சொல்றாங்க. இதுக்கு அண்ணன் சீமானோட ஸ்பீச் வந்து தமிழ்நாட்டிலயும் சரி மலேசியாலயும் சில இம்பாக்ட் நிறைய இருக்கு. அது சைலண்டான இம்பாக்ட், யாருக்கும் தெரியல. ஆனா அவரோட தாக்கம் எல்லா நாட்டிலும் இருக்கு, வந்துருச்சு. தமிழ் என்ற அந்த பற்று வந்து எல்லா நாட்டுக்கும் சைலண்டா போந்துருச்சு. அது சைலண்டா போந்துருச்சு. என் வீட்டுல வந்துட்டு அரசியல் பேச மாட்டாங்க, அவங்களுக்கு எல்லாம் மோடி பேசுவாங்க. ஏன் அப்படி பேசுறாங்கன்னா, இப்ப மலேசியான்னு எடுத்துக்கிட்டோமா, நம்ம இந்தியன்னு சொல்லிட்டா நம்மளுக்கு மோடியை பிடிப்பாங்க. அது தப்பு நான் சொல்ல மாட்டேன். ஆனா யாருக்குமே நம்மளுக்கு திமுக அதிமுக பிடிக்காது. எங்க அப்பா சின்ன பிள்ளைல இருந்தே பிடிக்காது. அப்பா சொல்ல ஆனா அவருக்கு பிடிக்காது. அவருக்கு வந்து டிஎம்கே அவ்வளவு பிடிக்காது. ஆனா எங்களே தமிழ் படிக்க வைக்கல, தப்பு பண்ணிட்டாரு. அது பேசாம இருந்தாதான் இதா இருக்கும். இப்ப மொரிஷியஸ் அங்கெல்லாம் போனோம்னா தமிழர் இருக்காங்க, ஆனா தமிழ் தெரியாது. ஆமா, ஆனா தமிழ் கலாச்சாரத்துல எல்லாம் பண்றாங்க. மியான்மர்ல கூட தைப்பூசம் கொண்டாடினாங்க, எல்லாம் அவங்க மொழியில பேசிக்கிட்டு. மியான்மர் நிறைய இல்ல தமிழர் தான் சொல்றாங்க. எங்க நான் சொல்றது மொரிஷியஸ் தமிழர்னு சொல்றாங்க, ஆனா சுத்தமா தமிழே தெரியல. ஆனா தமிழ் பண்பாட்டுல எல்லாமே செய்யறாங்க. எஸ், நானும் பார்த்தேன், சேனல் பார்த்தேன். உடை உடுத்துறது அது தமிழ் மட்டும் வராதுன்னு அவங்க 3 ஜெனரேஷன் 4 ஜெனரேஷன் தாண்டிடுச்சு, எங்கள மாதிரிதான். அதனால ஆனா நீங்க இந்த அளவுக்கு பேசுறத உலகத்திலே கூட தமிழர் இருக்கிறது வந்து மலேசியா. ஆனா அந்த இது விட்டு போல.
ஆமா மலேசியானாலும் பக்கத்துல உங்களுக்கு இது சைனா இது வந்துரும்ல சிங்கப்பூர் ஆமா. சிங்கப்பூர்ல கட்டாயம் படிச்சு சிங்கப்பூர் வந்து மலேசியால பிரிஞ்சனால அதுவும் ஏறக்குறைய. ஆனா அரசாங்கம் நல்லா வெல்டூலா அவங்க வந்து மலேசியா தமிழ் மொழியை விட்டு கொடுக்கல. மலாய் படிக்க போயிடுறாங்க. அங்க வந்து முடியாது. சிங்கப்பூர்ல தமிழ் கட்டாயம் படிப்பு படிச்சாகணும் சிங்கப்பூர்ல. ஆமா அது தமிழ் அப்பதாம்மா வளரும். ஆனா எனக்கு தெரிஞ்சு உலக தமிழ் நிறைய பேர் சீமானுக்கு சப்போர்ட். நான் இடையில ஒரு டூர் போயிருந்தேன் எங்க ஊர்ல தான். ஒரு ஐலாண்ட் போயிருந்தோம், மலாக்கா போயிருந்தோம். துபாய் தமிழவங்க. துபாய் ஏதோ ஒரு நாடு. அவங்க வந்துட்டு நான் சும்மா கேட்டேன் நீங்க யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க. அப்ப சொன்னாங்க சீமான். அது ஏதோ ஒரு இடத்துல சும்மா பேசும்போது அந்த ஒரு கடையில லண்டன்ல அந்த மாதிரி எல்லாம் போயிட்டோம்னா கடைகள்லயே விவசாய சின்னம்லாம் போட்டு வரைஞ்செல்லாம் வச்சிருக்கோம். தெரியும் நான் பார்த்தேன். லண்டன்னா ஜெர்மன்லயே எங்க இருக்கு? ஆமா லண்டன் தான் இருக்கு. இது பிரான்ஸ்ல என்ன விவசாயம் பிரான்ஸ் நல்ல சப்போர்ட் இருக்காங்க. வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படி விவசாயம் பண்றது? கோயிலுக்கு போனோம், சில கோயிலுக்கு எல்லாம் போனோம். கோயில் சுத்தம் இல்ல. கோயில் அப்படியே என்ன சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க, அப்படியே பாழடைஞ்சு போய் கிடக்குற மாதிரி இருக்கு. ஆனா இருக்காங்க, செய்யறாங்க, சரியான சுத்தமா செய்யல. அந்த 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 இதெல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த வால் எல்லாம் பாத்தீங்கன்னா, இதெல்லாம் பாத்தீங்கன்னா சரியா ஆமா அந்த எண்ணெய் எல்லாம் இருக்காது. அதனால கெமிக்கல் போட்டு அழகா கழுவலாம். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் முடியாதது இல்ல, முடியும். கவர்மெண்ட் நினைச்சா முடியும். மலேசியால பாத்திருக்கீங்களா கோயிலுங்களா? எவ்வளவு நீட்டா எவ்வளவு நல்லா. ஆனா இங்குள்ள தண்ணியில கொஞ்சம் உப்பு மாதிரி இருக்கு. அது சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. இந்த ஏரியா பொறுத்து இருக்கும். தண்ணி எல்லாம் போர்வ இருந்து எடுக்கிறப்ப நிலத்தடி நீர் வந்து அது உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கும். அதனால எல்லா இடத்துலயுமே உப்பு தன்மை ஜாஸ்தியா இருக்கும். இன்னொரு இடத்துல போனீங்கன்னா மலைகள்லாம் இருந்துச்சுன்னா அங்க வந்து பாறைகள் நிறைய இருக்கும். அதனால அங்க வித்தியாசமா இருக்கும். இன்னும் நீங்க ராம்நாத் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா உப்பு ஜாஸ்தியா இருக்கும். ஏன்னா அது கடல் அந்த அது ஏரியா அப்படியே. ஆமா நிலத்தடி நீர் அப்படிதான் இருக்கு. ஒரு டெம்பிள் போயிருந்தோம். அது என்ன டெம்பிள்? அது சமயபுரத்தா திருச்சி. இப்பதான் செஞ்சாங்க திருவிழா. நம்ம வர அன்னைக்குதான் ரோடு ஃபுல்லா குப்பை. எத்தனையோ கிலோமீட்டர் இருக்கு. மக்கள் அங்கதான் நடந்து போறாங்க, லட்சக்கணக்கா அப்படியே போறாங்க, குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டே போறாங்க. இப்பதான் ஒரு 14ஆம் தேதி அந்த ரோடு எத்தனையோ கிலோமீட்டர் குப்பையெல்லாம் போட்டுக்கிட்டே போறாங்க. அது நினைக்கிறேன் ஒரு ஹாஃப் டே அப்படிதான் இருந்திருக்கும் நினைக்கிறேன், மிட் நைட் வரைக்கும். எங்க ஊர்லயும் தான் செய்யறோம் தைப்பூசம் வேர்ல்ட் கிளாஸா. இதுக்கு போனீங்களா? கிரிவலம் எதுவும் போனீங்களா? இல்ல போல. திருச்சியில இருந்து வர சின்ன ரோடு தான். சமயபுரம் திருச்சி. திருச்சி அங்கதான் ஏர்போர்ட்ல இருந்து இறங்கி நாங்க போறோம். தஞ்சாவூர் இதுக்கு போறோம், அரியலூர் போறோம். போற வழியில எத்தனையோ கிலோமீட்டர் ரோடு அப்படியே அவ்வளவு குப்பையோ, சாப்பிட்ட பிளேட்டுங்க அப்படியே மலை மாதிரி கிடக்குது. நாலா பக்கமும் குப்பை போட்டுக்கிட்டு அதுலயே நடக்கிறாங்க. நாங்களும் தைப்பூசம் செய்யறோம். ஒரு குப்பை போடுறாங்களா, அது ஒரு 10-15 டீம் இருக்கும். அந்த பைய எடுத்து அள்ளிக்கிட்டே இருக்கும், ஓல்டே அள்ளிக்கிட்டே இருப்போம். ஏன் அந்த மாதிரி ஒரு ஆளை இது பண்ணி ஒரு ஸ்ட்ராட்டஜியா ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அதுக்குன்னு தனியா. இப்ப ஃபாரின்ல பாக்குறேன், எங்களுக்கு வந்து வெக்கமா இருக்கு. இப்ப நீங்க அங்கிருந்து வந்திருக்கீங்க, அண்ணனுக்கு வாக்கு செய்து பலம் சேர்ப்பதற்காக வந்திருக்கீங்க. அப்படியே இங்க தமிழர்களுக்கும் கொஞ்சம் நீங்களே உங்க வாசையில கூட சொல்லுங்க. அதாவது புரிதல் இல்ல, அந்த புரிதல் வர்ற மாதிரி நீங்களே ஒரு 2 வார்த்தை மக்களுக்கு சொல்லுங்க. காசுக்காக உங்களோட ஓட்டை விற்காதீங்க. தமிழர்களுக்காக ஓட்டு போடுங்க. உங்க சாய்ஸ். நான் தமிழர். வணக்கம். நன்றி.